விசுவாசத்தை கனப்பண்ணக்கூடியவர் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றால் ஒரு துளி அவிசுவாசம் கூட உங்களுடைய இருதயத்துல இருக்கக்கூடாது. ஆரம்ப காலத்துல ஊழியத்துல நாங்க திருச்சிக்கு கிளம்பிட்டோம். எங்க கார்ல கால் டேங்க் தான் பெட்ரோல் இருக்கு. காருக்கு பெட்ரோல் போட என்கிட்ட காசு இல்லை. என் கையில வெறும் 300 ரூபாயோ 200 ரூபாயோ இருக்கு. டோல்கேட்டுக்கெல்லாம் வச்சுக்கணும். நான் அப்படிதான் நாங்க கிளம்புறோம். ஆனா அதை குறித்து ஒரு துளி அவிசுவாசம் என்கிட்ட இல்லை. கர்த்தர் செய்வார்ன்ற விசுவாசம் இருந்தது. இந்த விசுவாச பிரயாணத்தெல்லாம் எதுல நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஊழியத்துலதான் விசுவாச பிரயாணத்தை சூப்பரா பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, ஊழிய பிரயாணத்துல விசுவாசம் என்பது மிக மிக அவசியமா இருக்கும். அதை பார்த்து 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 தான் ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை கொடுத்தார். அதை பார்த்து 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 தான் ஆண்டவர் விசுவாசத்தை கனம் பண்ண ஆரம்பிச்சார். அப்போ விசுவாசம் என்பது மிக முக்கியம். நான் கிளம்பிட்டேன். என் ஒய்ஃபுக்கு தெரியாது. என் ஒய்ஃப்ட போயிட்டு இருக்கும் போது பெட்ரோல் கால் டேங்க்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்கெல்லாம் நம்பிக்கைக்கு பாத்திர வேணா நான் உட்காந்துருப்பேன். இவர் பின்னாடி உட்காந்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், அப்போ கொண்டு போய் சேர்த்துருவாரு அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு நம்பிக்கை. மற்றபடி அவங்களுக்கு என் கையில எவ்வளவு காசு இருக்கு, என் அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்கு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், எதுவுமே தெரியாது. அப்ப எனக்கு மாத்திரம் தெரியும் நான் என்ன சூழ்நிலையில இருக்கிறேன், நான் எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கிறேன், என்ன சூழ்நிலை. அப்ப நான் காரை கிளப்பிட்டேன், போயிட்டு இருக்கிறேன். திண்டிவனத்துல இருந்து போன் கால் வருது. அவர் சொல்றாரு, ஐயா நீங்க இன்னைக்கு திருச்சி போறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நான் வழியில உங்களுக்காக வெயிட் பண்றேன், கிளம்பிட்டீங்களா? உடனே நான் கிளம்பிட்டேன் ஐயா அப்படின்னு சொல்றேன். அப்படியே எங்க கிராமத்துல போற வழிதான், ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துல போய் நான் ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு ஜெபிச்சு பேயெல்லாம் அடிச்சு நிறைய பேர் சுகமானாங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி விட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் பொழுது, கிராமத்துக்கு போனாலே அரிசி மூட்டை, அப்புறம் கிழங்கு, பழம், என்னென்னமோலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கையில அந்த ஐயா 4000 ரூபாய் காசு கொடுத்தார். அங்கேருந்து ஒரு பாயிண்ட் தான் என் பெட்ரோல் இருந்தது. போய் அங்க நின்று பெட்ரோல் போட்டேன். 2500 ரூபாய்க்கு என் ஃபுல் டீசல் போட்டேன். அப்போ பாருங்க, விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். எதை குறிச்சு நீங்க கலங்கிட்டு இருக்கீங்களோ அதை குறிச்சு விசுவாச அறிக்கை செய்யுங்களேன். நீங்க தான் கர்த்தரை நம்புறவங்களா மாறுவீங்க. சின்ன சின்ன விஷயத்திலும் கர்த்தரை விசுவாசிங்க. உட்கார்றதுக்கு கர்த்தரை விசுவாசிங்க, நடக்கிறதுக்கு கர்த்தரை விசுவாசிங்க. ஆமா, எல்லாத்திலையும் விசுவாசம். நம்மளுடைய பிரயாணம் என்ன பிரயாணம்? விசுவாச பிரயாணம். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டால் நம்மளுடைய பிரயாணமே விசுவாச பிரயாணமா மாறிடணும்.